The World Unfiltered. The strait was open before the war began. We are now seeking to solve a problem that we created. This is insanity. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இராணுவ விமானங்கள் ஈரான் நகரங்களின் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. இதுக்கு பதிலடியாக ஈரான் இராணுவம் இஸ்ரேல், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, அது மட்டும் இல்லாமல் ஜோர்டான் நாடுகள் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை மீண்டும் அறிவித்திருக்கிறது. இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய அமெரிக்க கூட்டணி நாடுகளுடைய கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் ஈரான் இராணுவத்தினுடைய எச்சரிக்கையாக இருக்குது. இன்றைக்கி காலையில் ஹார்முஸ் நீரிணை கடக்க முயன்ற 3 கப்பல்களை திரும்பி அனுப்பிவிட்டதா ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அந்த நாடுகளுடைய துறைமுகங்கள்லேருந்து வரக்கூடிய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது ஈரானுடைய எச்சரிக்கையாக இருக்குது. ஹார்முஸ் நீரிணை திறந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் சொன்னதுக்கும் ஈரான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பலமான தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் ஹார்முஸ் நீரிணையை எப்படி தனது கைக்குள் வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். ஹார்முஸ் நீரிணையுடைய மிக குறுகிய பகுதி சுமார் 24 மைல்கள் மட்டுமே அகலம் கொண்டது. இதில் பிரம்மாண்டமான கப்பல்கள் செல்வதற்கான பாதையோ வெறும் 2 மைல்கள் மட்டுமே. இது ஈரானுடைய கடற்கரையிலிருந்து மிக அருகில் இருக்கிறதுனால அங்கிருந்து ஏவப்படக்கூடிய சிறிய ரக ஏவுகணைகள் கூட கப்பல்களை துல்லியமாக தாக்க முடியும். ஈரான் பெரிய போர்க்கப்பல்களுக்கு பதிலாக விலை குறைந்த ட்ரோன்கள், கடல் கன்னிவெடிகள், அது மட்டும் இல்லாமல் மிக வேகமாக செல்லக்கூடிய சிறிய ரக படகுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை செய்கிறாங்க. இவை ரேடார் கண்களில் சிக்காமல் கப்பல்களுக்கு மிக அருகில் சென்று மோதி வெடிக்கக்கூடிய திறன் கொண்டவை. ஈரானுடைய 1000 மைல் நீள கடற்கரையில் இருக்கக்கூடிய மலைகள், குன்றுகள், அது மட்டும் இல்லாமல் பள்ளத்தாக்குகள் ஈரானிய இராணுவத்திற்கு சிறந்த மறைவிடங்களை தருகின்றன. இதனால் அமெரிக்காவுடைய வான்வழி தாக்குதல்களால் ஈரானுடைய நடமாடும் ஏவுகணை தளங்களை முழுமையாக அழிக்கிறதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. ஈரான் இந்த பகுதியில் செயற்கைக்கோள் சிக்னல்களை குழப்பக்கூடிய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துது. இதனால் மாபெரும் கப்பல்கள் திசை மாறி ஈரானிய கடல் எல்லைக்குள்ளே நுழைய நேரிடுது. அப்போது அத்துமீறல் அப்படிங்கிற பேரில் ஈரான் அந்த படகுகளை சிறைபிடிக்குது. தற்போதைய நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் போக்குவரத்துங்கிறது 90லேருந்து 95% குறைந்து விட்டது. அமெரிக்க அதிகாரிகள் இந்த நீரிணையை திறக்கிறது தாங்கள் நினைத்ததை விட பல மடங்கு கடினமானது அப்படின்னு இப்போ ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஈரான் தற்போது சில நாடுகளுடைய கப்பல்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கட்டணம் வசூலிப்பதா கூறப்படுது. ஈரான் ஹார்முஸ் நீரிணையை ஒரு தனியார் சுங்க சாவடியாக மாற்றியிருப்பதா விமர்சனங்கள் எழக்கூடியதை பார்க்குறோம். இந்த நீரிணை வழியாக செல்லக்கூடிய சில வணிக கப்பல்களிடம் ஈரான் தலா $2 மில்லியன் வரைக்கும் பாதுகாப்பு கட்டணம் வசூலிப்பதாக சொல்லப்படுது. இது மூலமாக ஈரான் இதுவரைக்கும் சுமார் $2 பில்லியன் வரைக்கும் வருவாய் ஈட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மதிப்பும் இப்போ வெளியிடப்படுது. இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடைய கப்பல்களை அனுமதிக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க கூட்டணி நாடுகளுடைய கப்பல்களுக்கு மட்டும் இந்த தடையையும் கட்டணத்தையும் விதிச்சிருக்கு. இதுக்கிடையில் அதிபர் ட்ரம்ப் ஒரு விசித்திரமான கருத்தை முன் வச்சிருக்கிறார். ஈரான் தனக்கு பெரிய அளவிலான பணத்திற்கு ஈடான ஒரு பரிசை வழங்கியிருப்பதா அவர் சொல்கிறார். இது அணுசக்தி சார்ந்ததல்ல, எண்ணெய் மற்றும் எரிவாயு சார்ந்தது அப்படின்னு அவர் மர்மமாக சொல்கிறாரு. இது ஈரானோட ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தம் நடக்கிறதா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. ஈரான் போர் காரணமாக அதிபர் ட்ரம்ப்போட அப்ரூவல் ரேட்டிங் கடுமையாக குறைஞ்சிருக்கு. ராய்டர்ஸ் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி ட்ரம்ப்போட ஒட்டுமொத்த ஆதரவு 36% குறைஞ்சிருக்கு. இது அவர் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு பதிவான மிக குறைந்த அளவு. இதற்கு முன்னதாக மார்ச் மாதத்தில் இது 40% இருந்துச்சு. வெறும் சில வாரங்களில் 4% சரிவை சந்தித்திருக்கிறார். அவரோட அப்ரூவல் ரேட்டிங் 4% குறைஞ்சிருக்கு. அப்படின்னா ஆதரவு தளம் குறைந்திருக்கிறது. ட்ரம்ப்போட அரசியல் செல்வாக்கு குறைய போரை விட போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இதற்கு முன்னதாக கொரிய போரின் போதும் ஈராக் போரின் போதும் ஹாரி எஸ் ட்ரூமன் மற்றும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இவங்க 2 பேரும் அப்போ அமெரிக்க அதிபர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய அப்ரூவல் ரேட்டிங் மிக குறைவாக இருந்தது.
அதிபர் ட்ரம்ப் இப்போது சந்தித்து வரக்கூடிய 36% என்பது மிகவும் குறைவு என்றாலும் புஷ் மற்றும் ட்ரூமன் சந்தித்த 22% அப்படிங்கிற அளவுக்கான அதல பாதாளத்துக்கு அவர் இன்னும் போகலை. ஆனாலும் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் 40% கீழ் செல்வது ஒரு அதிபருக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாக பார்க்கப்படும். மக்களைப் போலவே ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய போர் முடிவுகளை அமெரிக்க செனட்டர்களும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அமெரிக்க ஜனநாயக கட்சி செனட்டர்களான கோரி புக்கர் அதே போல கிறிஸ் மர்ஃபி இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எந்த விதமான தெளிவான இலக்கும் போர் முடிவிற்கான திட்டமும், அதாவது என் கேம் என்னன்னு தெரியல, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல, இது எல்லாமே ட்ரம்ப் இந்த போரை தொடங்கியிருக்கிறார் அப்படின்னும் இது பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவு அப்படின்னும் குறிப்பிட்றாங்க. ஈரான் மீதான போருங்கிறது வீடியோ கேம் கிடையாது அப்படின்னு சாடி இருக்கக்கூடிய செனட்டர் கோரி புக்கர் இந்த போர்னால அமெரிக்க மக்கள் ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டுறார். அமெரிக்கா ஒரு நாளைக்கு சுமார் 16,000 கோடி ரூபாயை இந்த போருக்காக செலவிடுவதா செனட் உறுப்பினர்கள் கவலை தெரிவிக்கிறாங்க. செனட்டர்களை போலவே பென்டகனும் கடுமையான கவலையை தெரிவித்திருக்கிறது. ஈரான் போர் தொடங்கி 4 வாரங்களே ஆன நிலையில் அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய அளவு இராணுவ வல்லுநர்களை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. கடந்த 4 வாரங்களில் மட்டும் அமெரிக்கா 850க்கும் மேற்பட்ட டொமஹாக் குரூஸ் ஏவுகணைகளை ஈரானுடைய இலக்குகள் மீது ஏவி இருக்கு. இது கடந்த சில ஆண்டுகளில் அமெரிக்கா தயாரித்த மொத்த ஏவுகணைகளுடைய எண்ணிக்கைக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேகத்தில் ஆயுதங்களை செலவழிச்சா அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த டொமஹாக் கையிருப்புங்கிறது மிக விரைவில் தீர்ந்துவிடும் அப்படின்னு பென்டகன் அதிகாரிகள் அச்சப்படுறாங்க. பென்டகன் அதிகாரி ஒருத்தர் இதனை வின்செஸ்டர் நிலை அப்படின்னு ஆதங்கம் தெரிவிக்கிறார். இந்த வின்செஸ்டர் அப்படிங்கிறது இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான குறியீட்டு சொல். இராணுவ மொழியில் குறிப்பாக வான்படை மற்றும் கடற்படையில் வின்செஸ்டர் அப்படின்னு சொன்னால் எங்களிடம் ஆயுதங்கள் தீர்ந்து விட்டன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஒரு போர் விமானி அல்லது போர்க்கப்பலினுடைய தளபதி தன்னுடைய மேலதிகாரிகிட்ட ஐ எம் வின்செஸ்டர் அப்படின்னு சொன்னார்னா அவரிடம் மேற்கொண்டு தாக்குதல் நடத்த ஏவுகணைகளோ குண்டுகளோ இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த விமானம் அல்லது கப்பல் உடனடியாக தன்னுடைய தளத்திற்கு திரும்பி மீண்டும் ஆயுதங்களை நிரப்ப வேண்டியிருக்கும். ஈரான் போர் தொடங்கி 1 மாதமே ஆன நிலையில் அமெரிக்காவுடைய ஆயுத கையிருப்பு குறித்து பென்டகன் அதிகாரிகள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று. அமெரிக்காவால் ஒரு ஆண்டுக்கு சுமார் 1000 டொமஹாக் ஏவுகணைகளை மட்டும்தான் புதிதாக தயாரிக்க முடியும். ஆனால் ஒரே மாதத்தில் 850 ஏவுகணைகளை செலவழித்திருப்பதுங்கிறது அமெரிக்காவுடைய நீண்டகால பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. அமெரிக்கா தன்னுடைய அனைத்து அதிநவீன ஏவுகணைகளையும் ஈரானில் தீர்த்து விட்டால் பசிபிக் பிராந்தியத்தில் உதாரணமாக சீனாவுக்கு எதிராக ஏதானும் பதற்றம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பயன்படுத்துவதற்கு ஏவுகணைகள் இருக்காது அப்படிங்கிறது தான் பென்டகனுடைய கவலை. ஆனால் அதிபர் ட்ரம்ப் இந்த கவலைகளை நிராகரிக்கிறார். அமெரிக்காவிடம் முடிவில்லாத ஆயுத கையிருப்பு இருக்கிறது அப்படிங்கிறாரு. யாருக்கும் தெரியாமல் ஆயுதங்களை சேமித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேல் இன்னைக்கு அதிகாலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அதே போல் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் ஏவுகணை தளங்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி மையங்கள் அது மட்டும் இல்லாமல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறனை முடக்குவது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறாங்க. அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலமாக போரை முடிக்க முயன்றாலும் இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. இந்த முரண்பட்ட அணுகுமுறை போரின் போக்கை எங்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது தான் புரியாத புதிராக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.